இப்போ 5th யூனிட்டு பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஐசோ. இப்போ 5th யூனிட்டு பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். நம்ம பார்க்க போகிறது இந்த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற டைமுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? சரி, இப்போ இது எப்படி இருக்கும் டயக்ராம் டைரெக்டாக ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கவனி. ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு லைன் ஒன்று, இப்படி வெர்டிக்கல் லைன் ஒன்று வரைவோம். இந்த லைனுக்கு பேர் ஜென்ரல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜிபின்னு சொல்லலாம், இல்லை சென்ட்ரல் பிளேன். சென்ட்ரல் பிளேனு சிபின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்போ சென்ட்ரல் பிளேன் ஒன்று. அதே மாதிரி கீழே இந்த லைனுடைய எண்டில் கீழே ஒரு லைன் ஒன்று வரைவோம். இந்த லைனுக்கு பேர் ஜிபி, அதாவது கிரவுண்ட் பிளேனுன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு மேலே இங்கே ஒரு லைன் வரைவோம். இந்த இது வந்து ஹெச்பி, அதாவது ஹரிசாண்டல் பிளேனுன்னு சொல்லலாம், இல்லை ஹெச்பின்னு யூஸ் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? அடுத்தது 2 பாயிண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டு S1 S2ன்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஸ்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா ஒரு டயக்ராம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ப்ரிசம்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் ப்ரிசம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ப்ரிசமில் பேஸ்லேயும் டாப்லேயும் நமக்கு ஸ்கொயர் இருக்கும். சைடில் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பை வச்சு நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேஸில் இருக்கக்கூடிய ஸ்கொயரை மேலே இந்த பிளேனில் நம்ம ஹெச்பியில் நம்ம வரையும், ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆன் ஹெச்பின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்படியே டைரெக்டாக இதிலே வச்சுக்கலாம். அப்படி இல்லை 20 mm அபோவ் ஹெச்பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லை வந்து 10 mm இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மேலே கேப் விட்டுட்டு டிஸ்டன்ஸை வச்சு நம்ம மேலே நம்ம ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்னர், இந்த 4 கார்னரையுமே இந்த S1 சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கு இப்படி நம்ம இழுத்து வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இதை அப்படியே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, இது அப்படியே எங்கே பண்ணணும், கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த இதை S1க்கு நம்ம கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கீழே இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா கீழே நம்ம கொடுக்குற ரெக்டாங்கிள், ஒரு ப்ரிசமுடைய ரெக்டாங்கிள் ஷேப் ஹைட் எவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஹைட்டுக்கு நம்ம இந்த